வெல்கம் டு சதீஷ் அஃபிஷியல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஃபுல்லாகவே இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி என்னென்ன புதுசாக அப்டேட் கொடுத்தாங்க அதை பற்றி நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலுக்கு வந்து நம்ம ஒரு கிவ்அவே கொடுக்குறோம். அந்த கிவ்அவே பற்றி உங்களுக்கு தெரியலனா நம்ம ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எல்லா வீடியோவில் சொல்லியிருப்போம். நம்ம கிவ்அவேனா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன ப்ரைஸ் அமௌண்ட் கொடுக்குறோம். அது என்ன எப்போ கொடுப்போன்னா, நம்ம சேனலில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகிட்டோன்னே அதுக்கப்புறம் நம்ம கிவ்அவே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கும் லைக் பண்ணிவிட்டு அது ரெண்டுமே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மறக்காம எடுத்து அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை அது கீழே வந்து உங்கள் நேமும் சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகுவீங்க. சரிங்களா? சரி, வாங்க நம்ம எஸ்பிஓக்குள்ளே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நியூ மெம்பர்ஸ் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. அட்மின் டீம்லேருந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னா, நியூ மெம்பர்ஸ் வந்து அதிகமாக இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த போஸ்ட் எல்லாம் கரெக்டாக பண்ணுறதில்ல. சரிங்களா? அது மூலிமா நிறைய வந்து இந்த மைக்ரோடெஸ்ட் ப்ராப்ளம்னால தான் நம்மளுக்கு அட்மின்ல இருந்து நிறைய கம்ப்ளைண்ட் வருது. என்னென்ன பிரச்சனைனா, இப்போ வந்து ரீசெண்டாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. உங்களால் போட முடியாமல் கரெக்டாக இது பண்ணாமல் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அது கூடிய சீக்கிரத்தில் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? நீங்கள் நியூ மெம்பராக இருந்தேன்னு என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்களா, நீங்கள் நார்மலாக வந்து இந்த ஃபேஸ்புக்கில் நீங்கள் போஸ்ட் போடுறீங்கன்னா பப்ளிக்கில் இது பண்ணுறீங்க, பப்ளிக்கில் போடாமல் ப்ரைவேட்டில் போட்டு அது மாதிரி பண்ணுறீங்க. நிறைய நீங்கள் ஸ்டோரி வச்சுட்டு அது இல்லாமல் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் நியூ மெம்பராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து நோட்டீஸ் போர்டையும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டினியூவாக. ஓகேங்களா? நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணவே நீங்கள் எந்த மிஸ்டேக்கும் பண்ண மாட்டீங்க. அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். யாராச்சும் வந்து நியூ மெம்பர்ஸ் வந்து நீங்கள் அவங்களோட இந்த டிஸ்கஸ் வித் எஸ்பிஓ குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நியூ மெம்பர் மறக்காமல் அந்த குரூப் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ணுறப்பே உங்களுக்கு இமெயிலில் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த லிங்க்கை டச் பண்ணி இந்த குரூப்புக்கு வந்து ஜாயின் ஆகிடுவீங்க. ஏன்னா அதில் வந்து எல்லாமே டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். என்ன டவுட் வேணாலும் அந்த இதில் வந்து நீ மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் நியூ மெம்பர். அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரால் வந்துச்சுன்னா அதில் ப்ரூஃப் ஷேர் பண்ணிக்கலாம். நிறைய இது இருக்குது. சரிங்களா? நியூ மெம்பராக இருக்குன்னா மறக்காமல் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி லிங்க் வரல, நீங்கள் யாராச்சும் கமெண்டர்ஸ்க்கு வந்து கேளுங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து லிங்க்கு சென்ட் பண்ணுவாங்க. அப்படி கமெண்டர்ஸ் யாரும் உங்களுக்கு தெரியல, நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கமெண்டர்ஸோட உங்களுக்கு வந்து நம்பர் அவங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பிரச்சனைலாம் 1 by 1 நிறைய சால்வ் ஆகிடும். நீங்கள் கரெக்டாக ஏதாச்சும் ஒன்றுனா என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து கமெண்டர்ஸோட உங்கள் டெலகிராம் அவங்களோட எப்படி கான்டாக்ட் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் கூட கான்டாக்ட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் கமெண்டர்ஸ்க்கு வந்து டெலகிராமில் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் அவங்களுக்கு 1 by 1 சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும் டெலகிராமில். ஓகேங்களா? எந்த பிரச்சனையும் அவங்களுக்கும் வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அது இல்லாமல் நீங்கள் மைக்ரோ டாஸ்க் பண்ணுறப்ப நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஓன் வேர்ட்ஸுக்கு வந்து கரெக்டாக 5 வேர்ட்ஸ் இல்லாமல் நிறைய அந்த இமேஜுக்கு சம்மந்தமே இல்லாமல் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. இதெல்லாம் பண்ணாமல் நியூ மெம்பர்ஸ், ஓல்டு மெம்பர் யாராக இருந்தாலும் இந்த மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்டாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் யாராச்சும் பாலிசி எடுக்கிறதுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்கன்னா மறக்காமல் இது பண்ணுங்கள். கரெக்டாக அவங்களுடைய மெசேஜ் இது பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவோம். எப்படி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரணும், நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இங்கே இது பண்ணியிருப்பாரு ஷோ பண்ணுறல, இந்த ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி தான் இருக்கும் அவங்க சென்ட் பண்ணிஇருக்குது. ஓகேங்களா? இந்த மெசேஜ் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுங்க. சரிங்களா? அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக சென்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஓகேவா? நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னாவே நீங்கள் வந்து ரிக்வஸ்ட்டில் இது பண்ணி நீங்கள் எஸ்பிஓலேருந்து ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா 50 பேர் மட்டும் தான் எடுப்பாங்க. அந்த 50 பேருக்கு தான் இந்த மெசேஜ் வரும். அவங்க மெசேஜ் வரப்போ நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? என்னென்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது மாதிரி மெசேஜ் வந்துச்சுனாவே நீங்கள் வந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் நீங்கள் எடுக்க முடியும் பாலிசி. ஓகேங்களா? இந்த இதை வந்து கரெக்டாக பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் வந்து அமௌண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து எஸ்பிஓவில் ரிக்வஸ்ட் கொடுக்காதீங்க. நீங்கள் அமௌண்ட் வச்சுட்டு இருக்கீங்கன்னா மட்டும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் ரிக்வஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அந்த இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பே பண்ணுற சொல்லி இது பண்ணுவாங்க. சரிங்களா? எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஃபில்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட அமௌண்ட் இல்லை, நான் அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுறேன், இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. டைம் தான் அவங்களுக்கு வேஸ்ட் ஆகும். ஓகேவா? அவங்களும் இது பண்ணி உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. அதனால் அமௌண்ட் இல்லை ஃபஸ்ட்டே சொல்லிவிடுங்க. டாக்குமெண்ட்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி இது மாதிரி என்கிட்ட அமௌண்ட் இல்லை, நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இது மாதிரி நிறைய எல்லாத்தையும் பண்ணிட்டு பின்னாடி லாஸ்ட்டில் இது பண்ணுறப்ப கரெக்டாக இல்லைன்னா பண்ணாதீங்க. ஓகேங்களா? உங்கள்கிட்ட அப்போவே பேமெண்ட்டை வந்து குயிக்காக பண்ண முடியும்னா மட்டும் நீங்கள் இது பண்ணுங்கள், ரிக்வஸ்ட்டு கொடுங்க. அப்படி இல்லை அவங்களுக்கு மெசேஜில் வந்து ரிப்ளை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி ரிப்ளை பண்ணுங்கள்.
எஜுகேஷன்லேருந்து ஆஃபர் முடிய போது சீக்கிரமாக யாராக இருந்தாலும் கரெக்டாக இந்த வந்து ஆஃபர் வந்து பயன்படுத்தி கரெக்டாக பண்ணிக்கிங்க. செப்டம்பர் 5 வரைக்கும் தான் இருக்கும். கரெக்டாக இந்த 5999 ஓகேங்களா. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த ப்ரொமோஷன் டீமில் நீங்கள் இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் சரி, கண்டென்ட் ரைட்டராக இருந்தாலும் சரி, நீங்களும் இது வந்து இந்த ஆஃபர் வந்து எஜுகேஷனில் பயன்படுத்திக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் அப்புறம் சேல்ஸ் டீமாக மாறிடுங்க. யாராச்சும் நீங்கள் ப்ரொமோஷன் டீமில் மைக்ரோ டாஸ்க்காக இருந்தாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் யாராச்சும் சேல்ஸ் உங்கள் கம்பல் பண்ணலாம், இல்லை உங்களுடைய சாய்ஸ் தான் ஓகேங்களா. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. ஆல்ரெடி சேல்ஸ் டீம் கொடுத்து வச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணாதுங்களா, இது குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேங்களா. கரெக்டாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக பயன்படுத்தி எல்லாம் கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எப்படி உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண தெரியலையா, சரிங்களா, எஜுகேஷன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் தெரியல, நம்ம வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் அந்த வீடியோட, சரிங்களா. எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எஜுகேஷனில். அது மாதிரி வந்து கரெக்டாக பண்ணுங்கள் ஓகேங்களா. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. நான் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கரெக்டாக எடுத்து எப்படி யாராச்சும் பர்ச்சேஸ் நியூவாக பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எஸ்பிஓ கேர் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எஸ்பிஓ கேரில் யாரெல்லாம் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தீங்களோ வித்ராவலுக்கு, ஓல்டு வித்ராவலுக்கு, அதுக்கப்புறம் ரீஃபண்டுக்கு, இது மாதிரிலாம் நீங்கள் எஸ்பிஓ கேரை யூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்து வச்சுருப்பீங்க, சரிங்களா. ரிக்வெஸ்ட் கொடுத்து வச்சுருக்கீங்க. அது எப்போத்துலேருந்து டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து மண்டேல அனௌன்ஸ்மெண்ட் வரும் கண்டிப்பாக, சரிங்களா. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே உங்களுக்கு வந்து எப்போ எஸ்பிஐ கேரில் இருந்து உங்களுக்கு வந்து ரிப்ளே வரும், அந்த உங்களுக்கு வந்து எப்போ உங்களுக்கு வந்து கரெக்டான டேட்லேருந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகும், சரிங்களா. நீங்கள் ரீஃபண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வித்ரால் ஓல்டு வித்ரால் பெண்டிங்கில் இருக்கிறதால நீங்கள் கொடுத்துருந்தாலும் சரி, அந்த ரிப்ளே வந்து நெக்ஸ்ட்டு வீக் மண்டேலேருந்து உங்களுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் அதை பற்றி கொடுப்பாங்க, சரிங்களா. நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம 1 by 1 அப்டேட் கொடுப்போம், சரிங்களா. மிஸ் பண்ணாதீங்க, கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓல்டு வித்ராவல் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா, எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா நம்ம மண்டேலேருந்து மறுபடியும் நம்ம ஓல்டு வித்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, சரிங்களா. எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா ஒரு ஹாப்பி தான் ஓகேங்களா. மண்டேலேருந்து மறுபடியும் ஓல்டு வித்ராவல் வந்து போட போகிறாங்க மறுபடியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன இதுனா நம்ம எல்லாமே கரெக்டாக 1 by 1 மண்டேலேருந்து எல்லா ப்ராசஸுமே ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு அது இல்லாமல் நம்ம நியூ வித்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வீக்கிலேருந்து ஓகேங்களா. அது என்ன கம்பல்சரி அடுத்த வீக்கில் இருந்து கண்டிப்பாக கொடுத்துருவோம். மோஸ்ட்லி வந்து நெக்ஸ்ட் வீக் இருக்கும் நியூ வித்ராவல் ரிக்வெஸ்ட்டு கம்ப்ளீட் வந்து செப்டம்பருக்குள்ளவே நியூ வித்ராவல் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து 10 daysக்குள்ளே நம்ம நியூ வித்ராவல் கொடுத்தோன்னா நம்ம 10 daysக்குள்ளே நம்மளுக்கு வந்து வந்துடும், சரிங்களா. 7 working days தான், சரிங்களா. நான் சொல்கிறது எல்லாம் சேர்த்து இந்த சாட்டர்டே சண்டேலாம் சேர்த்து 10 days சொன்னேன் ஓகேங்களா. 7 working daysல ரிக்வெஸ்ட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஓகேங்களா. அடுத்து என்னென்னா நிறைய வித்ராவில் வந்து நம்ம மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து செப்டம்பர் கம்பல்சரி வந்து எண்டான டேட்டு செப்டம்பர் தான். நியூ வித்ராவில் வந்து மோஸ்ட்லி கம்ப்ளீட் ஆகும். யாரும் இதுவாகாதீங்க, 1 by 1 எல்லாருக்குமே ரிசீவ் ஆகும் வித்ராவல் ஓகேங்களா. நியூ வித்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்தோடனே எல்லாருக்கும் 1 by 1 ரிசீவ் ஆகிடும். ட்ரைனிங் பீரியட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சா, அவ்வளோதானா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முழுசாக நம்ம ஒர்க்கை பண்ண போகிறோம் ஓகேங்களா. எப்போருந்து பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து அதுக்கு ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. யாராலுமே டாஸ்க் ஒர்க் பண்ண முடியாது. யாராலெல்லாம் டாஸ்க் பண்ண முடியாதுன்னா இந்த ஓல்டு மெம்பர்ஸ்னால யாராலையும்லாம் இல்லை, சரிங்களா. கரெக்டாக ஒன்லி ஃபார் ப்ரொமோஷன் டீம், சரிங்களா. ப்ரொமோஷன் டீமில் அதுவும் மைக்ரோ டாஸ்க் இருக்கிறவங்க மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியாது ஸ்டாப் பண்ணிட்டுன்னு. மற்றவங்க எல்லாருமே ஒர்க் பண்ண முடியும், சரிங்களா. ஆனால் ட்ரைனிங் பீரியட் வந்து ஸ்டாப் ஆகிடும், சரிங்களா. ஏன்னா ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கிறது மைக்ரோ டாஸ்க்னால தான் அவங்களுக்கு ப்ராப்ளமே வரும். அங்கே ஒர்க் பண்ணுறதுனால நியூவாக இது பண்ணுறப்ப அதனால் வந்து மைக்ரோ டாஸ்க் மட்டும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. யாராலையும் மைக்ரோ டாஸ்கில் இருக்கிறவங்க ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியாது. ஆனால் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து ட்ரைனிங் பீரியடு ஸ்டாப் ஆகிடும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் 15 to 20 daysக்குள்ளே அதுக்கப்புறம் நம்ம நியூ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இந்த 15 to 20 daysல வந்து ட்ரைனிங் பீரியட் புதுசாக நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் அந்த இதுக்குள்ளே ட்ரைனிங் பீரியட் ஸ்டாப் பண்ணிட்டு எல்லா ஒர்க்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து எல்லாருக்கும் அந்த ஸ்டாப் பண்ணிவிட்டு நியூவாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஓகேங்களா. நீ ஏதாச்சும் புரியல இது எப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது இல்லாமல் இன்ஃப்ளூயன்சர், கண்டென்ட் ரைட்டர் எல்லாமே நீங்கள் ப்ரொமோஷன் டீமில் இருப்பீங்க, சரிங்களா. ஆனால் ப்ரொமோஷன் டீமில் ஆல்ரெடி டாஸ்க் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு எல்லா அப்டேட்டும் நம்மளை வந்து மண்டேல கிடைக்கும். நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது இல்லாமல்
சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களாம் நீங்கள் அப்படியே ரெகுலராக ஒர்க் பண்ணிட்டு மாதிரியே தான் இருப்பீங்க. அந்த 15 to 20 டேஸ் கழிச்சு பின்னாடிக்கே நம்மளுக்கு வந்து நம்ம ஒர்க்கோட இது வந்து கரெக்டான அமௌண்ட் அதுக்கப்புறம் தான் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரைனிங் என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் வரைக்கும் தான் கிடைக்கும். அந்த 15 to 20 டேஸ்க்கு வந்து அந்த ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த நியூ ப்ராசஸ்க்கு வந்து பண்ணுறப்ப கூட நம்மளுக்கு அதே நார்மல் அமௌண்ட் தான் கிடைக்கும். அது ஃபினிஷ் ஆகிட்டு பின்னாடி தான் நம்ம நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் அந்த அமௌண்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அது இல்லாமல் நியூ மெம்பர்ஸ்க்கெலாம் இந்த இது கிடையாது, ஸ்டாப்லாம் எதுவும் இல்லை. நியூ மெம்பர்ஸ்க்கு அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சதீஷ் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் ஒவ்வொரு வீடியோ வந்து எஸ்பிஐ பார்த்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கலாம். சரிங்களா? உங்கள் யாராச்சும் உங்களுக்கு வந்து டவுன்லைன்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம எஸ்பிஓ வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. நம்ம வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அவங்களே லைக் பண்ணிவிட்டு பார்க்க சொல்லுங்கள். பார்க்குறீங்க எல்லாரும் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் எல்லா வீடியோவும் எஸ்பிஓ டீட்டெயில்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய் பாய். மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில்.